லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். ஸோ சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற வீட்டுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளான். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 வீடு. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த மாதிரி அமைச்சிக்கலாம். ஸோ இதில் இது சவுத் ஃபேஸிங். நேர காரை வச்சுட்டு லிஃப்ட் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ளே வர்றோம். ஹால் 16:21. ஈசானத்தில் ஸ்டடி ரூம் 10:10. அதுக்கப்புறம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், டாய்லெட்டு. அப்புறம் அனதர் 1 பெட்ரூம், டாய்லெட், பூஜை ரூம். அப்புறம் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம். ஸோ 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 4, கிட்டத்தட்ட 3 பெட்ரூம், 1 ஸ்டடி ரூம். ஹால் பெருசு 16:21. கிச்சன் கம் டைனிங், பெரிய பால்கனி. மாடிப்படியும் ஏறி வர்றோம், லிஃப்ட்டும் கொடுத்துருக்குறோம். உள்ளளவு வெளியளவு வாஸ்துப்படி இருக்குது. ஸோ இது ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால மேச சிம்ம தனசுக்கும் 1/10/19/28 பிறந்தவர்களுக்கும் யோகம். ஸோ ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பும், செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்கும் அமைக்கணும். தரைதளத்தில் கார் பார்க்கிங். முதல் தளத்தில் 37:45, 207 குழியினுடைய பலன்னு பார்த்திங்கனாக்கா யானை மனை. வரவு 12, செலவு 3, அப்போ மீதம் 9. யோனி சர்ப்பம், அங்கிசம் கேது, சகல நன்மை. ஜாதி வைசிய ஜாதி உத்தமம். திதி திருதியை ஜெயம். ராசி மீனம். வயது பொருத்தம் 87 ஆண்டுகள். நலமாக இருப்பீர்கள். ஸோ இந்த வரைபடம் உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்க்கு ஈஸ்ட் ஃபேஸிங். இது ஒரு 207 குழிக்கு உண்டான ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடாக போட்டிருக்குறோம். அதே மாடியில் இப்படி ஏறி வந்தோம்னாக்கா லிஃப்ட்டு உள்ளே வச்சு வெளியே ஈசான மூலையில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், பூஜை அறை. 10:11 பூஜை அறை, கிச்சன் வாயு. அப்புறம் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம். ஹால் 16:11. அப்புறம் ஹாலுடைய ஈசானியத்தில் வாசல் 16:11. அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் வாயுவில். கன்னியில் 16:19. இந்த இடத்துல பீரோ வச்சோம்னாக்கா கத்தையே பணம் சேரும். கொஞ்சம்லாம் கிடையாதுங்க. மேசத்திற்கும் சிம்மத்திற்கும் தனசுவிற்கும். சிம்மத்திற்கு மாத்திரம்தான் குரு 6ல் 8ல் இருக்கார். இப்போ தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருப்பதால் கோடி தான் வரும். கொஞ்சம் கூட வராது. லட்சம்லாம் வரவே வராது. கோடியாக பணம் வரும். அக்னி மூலையில் கிச்சன் வச்சா உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பெரிய நோய் சொல்லியிருந்தாங்க. ஏதோ தீராத நோய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மருத்துவம், அக்குபஞ்சர். நான் கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. அந்த டெஸ்கிரிப்ஷன்லேயும் அவர் நம்பர் போட்டு வைக்கிறேன், ரவிசங்கர்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட ஒரு தடவை சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 5 தடவை சிகிச்சை, ஒரு தடவைக்கு எளிமையான ஒரு பணம் பொருள் தான் வாங்குறாரு. மதுரையில் இருக்கார். கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. நோய் குணமாயிருங்க. உண்மை, நிஜம். அதனால் இதுபடி வரைபடம் அமைத்து வீடு கட்டுங்க. பெரிய நோய் இருக்கிறவங்களுக்கு குணமாகும். தனுசு ராசிக்கு நிச்சயமாக 100% குணமாயிரும். கொஞ்சமெல்லாம் குணமாகாதுங்க. ஆனால் 100க்கு 100 குணமாயிரும். வாய்ப்பு இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க சமீபத்தில் ராகு தசை நடக்கிறவங்க திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க. ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த வரைபடம் நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் KJC10 ஃபார்முலா பயன்படுத்தி தான் நாங்கள் டிராயிங் கொடுக்குறோம். குழிக்கணக்கு ஜாதகம் கார்னர் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டு. குழிக்கணக்கு ஜாதகம் கார்னர் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டு. குழிக்கணக்கு ஜாதகம் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் வச்சு வரைபடம் அமைக்கின்றோம். தேவைப்படுறவங்க உங்கள்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.